ஹலோ வீவர்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ இந்த வீடியோவில் என்ன காமிக்கிறேன்னா, பெர்ஜர் ஹோம் ஷீல்டு டேம்ப் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து இங்கே ரூஃப்க்கு வந்து அடிக்க போகிறோம். இது வந்து மொட்டை மாடி வந்து ஒரு 18 சதுரம் வருது. ஓகே, இந்த பெயிண்ட் வந்து 20 லிட்ரு, கிட்டத்தட்ட நெருங்கி ஒரு 5000 20 லிட்டர் தராங்க. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அதில் ஒரு கூப்பன் இருக்கும் பெயிண்டர் அவங்களுக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும். இதை வந்து எடுத்து அடித்தேன்னா, ஃபஸ்ட்டு இங்கே சாம்பிள் இந்த பில்லர் பக்கத்தில் அமைச்சிருக்கோம். இந்த மாதிரி ஆக்சுவலாக அது கொஞ்சம் ஒயிட்டாகவே வரும். நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயினர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஓசூர், பெங்களூர் லொக்கேஷன்லாம் கொஞ்சம் கோல்டாகவே இருக்கும் எப்போவுமே. ஸோ எங்களுக்கு வந்து கூலிங்காக வேணுங்கிற நெசசிட்டி வந்து கிடையாது. அடிக்கிறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடணும். எல்லாம் மண் இன்னும் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து மொட்டை மாடியை வந்து நல்லா தரோவாக க்ளீன் பண்ணிடணும். அப்புறம் இது வந்து ரொம்ப வெயில் அடிக்க முடியாது. இப்போ சம்மர் சீசனுங்கிறதுனால கொஞ்சம் 4 மணிக்கு தான் ஆரம்பித்தனால ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி பெருக்கி எல்லாம் கூட்டி வர்றதுக்கு கொஞ்சம் அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு. வெயில் கம்மியாக இருக்கணும் இதுக்கு அடிக்கும்போது. ஏன்னா மெதுவாக வந்து இது க்யூர் ஆகணும். ரொம்ப ஃபுல்ல வெயில் அடித்தோன்னா சீக்கிரம் வந்து க்யூர் ஆகக்கூடாது, ஸ்லோவாக வந்து க்யூர் ஆகணும். ஸோ கலர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லைட் கிரே வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸ்டெய்னர் மிக்ஸ் பண்ணி. எங்களுக்கு ஃபுல் ஒயிட்டு அடித்தோன்னா கால் பட்டு அது வந்து அழுக்காகும். அப்புறம் நிறையா வீடியோவில் வந்து கூலிங் ஆகும் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா கால் பட்டு எப்படியும் அது அழுக்காகும். அப்படியே அந்த கூல் ஆனாலும் கொஞ்ச நாள் தான் அது ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் அழுக்காகக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைட்டு கிரே கலர் ஸ்ட்ரெயினர் மட்டும் போட்டு இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். கார்னர்லாம் ஃபஸ்ட்டு அடிச்சிடுறாங்க. கார்னர்லாம் இந்த இப்போ இங்கே அடிக்கிறாங்க இல்லையா, இங்கே அடிச்சுட்டு அப்படியே வருவாங்க. ஸோ கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறது 3 கோட்டு பெரும்பாலும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். 2 கோட்டு நல்லா அடிக்கலாம் அதுக்கு. ஸோ மொத்தமாக 40 லிட்டர் வந்து வாங்கியிருக்கோம். 40 லிட்டர் வாங்கினதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக அடிச்சுக்கிட்டு செகண்ட் கோட்டு கொஞ்சம் திக்காக வந்து அடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து விஷயம். இது எப்படியும் வந்து 2 நாள் பிடிச்சிரும். 2 நாள்னால் இதுக்கே ஃபுல் டே 2 நாள் ஒர்க் இல்லை, 2 டேஸ் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ வந்து அவர் உருட்டுறாரு பாருங்க, அதுதான் அது. அது இன்னொரு பக்கெட்டில் விட்டு கலக்கிட்டு இந்த மாதிரி ரெகுலர் பெயிண்ட்டே கொஞ்சம் திக்காக வருது. அந்த கெமிக்கல் வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி திக்காக வருது. ஸோ இதுதான் வந்து டேம்ப் ப்ரூஃப் பெயிண்டிங் அடிக்கிறதுக்கான விஷயங்கள். வேறு ஏதாவது உங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போட்டு விடுங்க. தேங்க்யூ, பாய்.